இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏர்ஃபிளிக் புரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அரண்மனையில் பார்த்த வரைக்கும் அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு அந்த பேய் வந்து கண்ணுக்கு தெரியும். அந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா? எப்படி அந்த சீன்லாம் வச்சீங்க? இல்லை, அது எப்படி தெரிஞ்சு கேட்டீங்கன்னு தெரியல. டோட்டல் அரண்மனை படத்திலேயே நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயம் அந்த குடுகுடுப்புக்கான விஷயம் மட்டும்தான். அவன் பேயை பார்த்தது இல்லை, நான் குடுகுடுப்புக்காரனை பார்த்தது. என்ன உங்களை நீங்கள் காமெடி பண்ணி எங்களால் பார்க்க முடியுது, நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண முடியும். பட் ஆடியன்ஸ் ஏற்றுக்கணும்ல, ஆடியன்ஸும் உங்களை ஏற்றுக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்லி அவன் தான் டிசைட் பண்ண முடியும் யார் ஸ்டார் ஆவாங்க, யார் ஆக மாட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் பொதுவாக வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது சார். உங்கள் படங்களில் வந்துட்டு கட்டையால் ஒரே ஒரு அடி அடித்தா மயக்கம் மட்டும் விழுந்துருவான். அந்த விஷயம் எப்படி சார் நீங்கள் எழுதுறீங்க? இந்த உலதெளித்தாலேன்னு ஆமா, ஆமா. நினைக்கிறேன். அந்த மாறி எல்லாம் அடிச்சு மம்மிட்டு மணியன் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அது ஹியூமருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டாச்சு. ஸோ பேய் படங்கள் நீங்கள் எடுக்கும்போது சில கிமிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, இந்த இடம் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பயப்படும் அப்படின்ற அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க ஒரு சீன் எடுக்கும் போது? இல்லை, எனக்கு அந்த ஜம்ப் ஸ்கேரில் பெரிய உடன்பாடு. திடீர்னு ஒரு சத்தம் வரும், டக்குனு இது ஒரு புறா பறக்கும், பயப்படுறது அது இல்லை. எனக்கு வந்து அந்த வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அரண்மனை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் எழுதும் போது இந்த படம் இத்தனை பார்ட்ஸ் போகும்னு நினச்சிங்களா ஃபர்ஸ்ட்டு? சத்தியமாக இல்லை, எனி அதர் மூவி மாதிரி தான் அதை எழுதினேன். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு அரண்மனை பண்ணும்போது இன்னொரு அரண்மனை நான் பண்ண போகிறேன்னு நினச்சதே இல்லை. அந்த அரண்மனையோட வெற்றி தான் நான் அடுத்த அரண்மனைக்கு கூப்பிட்டு போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு தாட்டே இல்லை. இது வந்து நான் வந்து இப்போ தான் ஃபோர்த் பார்ட்டில் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன்ட்டு கனவுல கூட நினச்சி பார்க்கல. இன்னும் எத்தனை பார்ட் போகும்னு நினைக்கிறீங்க சார்? அரண்மனை 4 தான் அதை டிசைட் பண்ணோம். அரண்மனை 4 தான் டிசைட் பண்ணோம். ஓகே, இப்போ பொதுவாக வந்து நீங்கள் ஜானர்ஸில் பண்ணியிருக்கீங்க நிறையா. எப்போது நினச்சிருக்கீங்களா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பேய் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, தற்செயலாக அமைஞ்சது தான். ரொம்ப நாள் வந்து அது ஒரு ராங் கன்செப்ஷன்லேயே இருந்தேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து, ஏன்னா என்னோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆரர் பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது தப்பான ஒரு கன்செப்ஷன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிய வந்துச்சு போது, சரி ஏன் நம்ம ஒரு ஆரர் படம் பண்ணக்கூடாது, பண்ணும்போது என்ன வித்தியாசமாக பண்ணலாம், வேறு மாதிரி பண்ணலாம். இப்போ உலதெளித்த நான் வந்து அப்போ காமெடியாக அந்த ஹியூமராக ஒரு பண்ணலான்னு முடிவு பண்ண போது, அப்போ ஹியூமர் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறையா படங்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு ஹியூமர் படத்தை நல்ல ஒரு விஷுவல் டேஸ்ட்டாக, இன்னும் ரிச்சாக, நல்ல லொக்கேஷனோட அழகாக பண்ணால் இப்படி இருக்கும், நல்ல சாங்ஸ் லைக் காதலிக்கு நேரம் இல்லை மாதிரின்ட்டு அப்படி பிறந்தது தான் உலதெளித்தா. அரண்மனைக்கு அதே தான் நான் யோசித்தேன். ஆரர் படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு, டார்க்கு, ஒட்டடை பளிஞ்சு, அந்த மாதிரி எல்லாம் அதுதான் இருக்கும், நைட் எஃபெக்ட். அது அப்படி இல்லாமல் நல்லா பளிச்சுன்ட்டு ஒரு பெரிய வீடு, அரண்மனை மாதிரி பெரிய பங்களா, கலர்ஃபுல்லான வால்ஸு, நல்ல பிரைட்டான லொக்கேஷன்ஸு, கேரக்டர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக அப்படி இருந்தால் அதுக்குள்ளே நிறைய, ஏன்னா ஆரர் படம்னா ரொம்ப லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ரிஸ்க் ஸ்கேலில் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. அப்படி ஆரம்பித்தது தான் அரண்மனை. ஸோ அந்த ஸ்டைல் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு. சார், இந்த மாதிரி ஒரு பேய் படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் வைப்போம். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரண்மனையில் பார்த்த வரைக்கும் அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு அந்த பேய் வந்து கண்ணுக்கு தெரியும். அந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா? எப்படி அந்த சீன்லாம் வச்சிங்க? இல்லை, அது எப்படி தெரிஞ்சு கேட்டீங்கன்னு தெரியல. டோட்டல் அரண்மனை படத்திலேயே நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயம் அந்த குடுகுடுப்புக்காரன் விஷயம் மட்டும்தான். அவன் பேயை பார்த்தது இல்லை, நான் குடுகுடுப்புக்காரனை பார்த்தது. ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து கோயம்புத்தூர் சைட்லாம் இருக்கும்போது, ஈரோடு அங்கெல்லாம், நான் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்ததுனால கோயம்புத்தூர் பேஸாக இருந்த நேட்டிவாக இருந்தாலும் ஈரோட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ சில சமயம் மிட் நைட்டில் வந்து அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து குறி சொல்லுவார். அது என்ன சொல்லுவாங்கன்னா, மித் என்னென்னா, அவர் வந்து சுடுகாட்டுக்கு போய் அங்கே வந்து அந்த இது சம்திங் ஏதோ பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து அதே இதில் நேராக வருவார், வந்து வீட்டுக்கு முன்னாடிலாம் குறி சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் வந்து அது குறி சொல்லிவிட்டு வோன்ட் எக்ஸ்பெக்ட், எதுவும் எதிர்பார்க்க மாட்டார், போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வந்து நேற்று வந்து நான் குறி சொன்னேன், எதாவது கொடுத்தாயின்ட்டு வாங்கிட்டு போவார். பட் என்ன அப்போ ஒரு முக்கியமான விஷயம்னா, நைட்டு அவர் குறி சொல்லும் போது கேட்டுக்கலாம், பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ நைட்டு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆரராக இருக்கும். அவங்க தூரத்துலேருந்து குடு 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 குடுன்னு அந்த சத்தம் தூரத்துலேருந்து குடு 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 குடுன்னு வர்றதாகட்டும், நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த குறி சொல்கிறது, அந்த வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு நான் ஒரு சின்ன பையனா, என்னால் அந்த
அடக்க முடியல அந்த ஆவலை. என்னதான் எப்படி தான் இருப்பாங்க சுடுகாட்டுலேருந்து ஏதோ சாம்பல்லாம் பூசிட்டு வருவாங்க ஏதோ சொல்லுவாங்கல்ல. சரி ஒரு நாள் என்னன்னா எங்கள் வீடு மாடியில் வந்து இது சின்ன அப்போ வெயிலுக்காக மொட்டை மாடில கூரை போட்டிருப்பாங்க. ஸோ அது சின்ன கேப் இந்த அளவுக்கு இருக்கும். சின்ன கேப். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன பையனை வந்து அந்த கேப்புக்குள்ளே அப்படி எட்டி பார்க்குறேன். பார்த்தா கீழே அது குடுகுடுப்புக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. சம்திங் குறி சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டாக நான் எட்டி பார்க்குற அந்த ஒரு செகண்ட் டக்குன்னு நிமிந்து ஸ்ட்ரைட் ஐ டு ஐ கான்டாக்ட். ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. ஐயோயோன்னு பயந்து ஐயோ அம்மான்னு படுத்துக்கிட்டேன். அந்த ஒரு செகண்ட் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த அரண்மனையில் அந்த குடுகுடுப்பு ஆடுறது ஓகே. போட்ட சீன். நானும் கிராமம் தான். அதனால எனக்கு அந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு. உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதேதான். இப்போ பொதுவாவே வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு சார். எனக்கு வந்துட்டு அது காமெடியா என்ன விஷயங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, உங்க படங்கள்ல வந்துட்டு கட்டையால ஒரே ஒரு அடி அடிச்சா அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த விஷயம் எப்படி சார் நீங்க எழுதுறீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு நானே அதை விட்டு. ஒரு ஸ்டேஜில் ஜாலியாக ஹியூமருக்காக அது ஒரு இந்த உலதளித்தாலேன்னு நினைக்கிறேன் ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட். அந்த மாறி மாறி எல்லாம் அடிச்சு மம்மிட்டு மணிவன் சொல்லுவார். அதுக்கப்புறம் அது ஹியூமருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. கட்டையை கையில் எடுக்கணும். அதே மாரி இப்போ சுந்தர் சி சார் படம் அப்படின்னாலே ஃபேமிலி படம் அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சுந்தர் சி சார் படத்துல வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து கிளாமரா இருப்பாங்க. இப்படின்ற மாரியான ஒரு தாட்டும் இருக்கு. அது ஏன் அது ரெகுலரா ஒரு விஷயமா அப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டு பி ஃபிராங்க். இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு சாங்கில் வந்து கிளாமரஸாக வருவாங்கங்கிறது வந்து எல்லா படத்துலையும். இப்போ விஜய் சார் படம் இருக்கட்டும், அஜித் சார் படம் ஆகட்டும், கமர்ஷியல் மூவிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் அந்த காலத்துலேயும் நான் சொல்கிறேன் இப்போன்னு இல்லை, பல 60ஸ்லேருந்தே எடுத்துக்கலாமே. ஸோ அந்த மாதிரி தான் இல்லையா நான் எங்கேயுமே வந்து நார்மல் ஃபேமிலி உட்காந்து பேசுகிற சீன்லாம் ஒரு கிளாமர்லாம் வலிச்சுருந்துச்சு இல்லையா. மேபி சாங்கில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வருவாங்க. தட்ஸ் ஆல். மேபி ஒரு பழைய ஸ்டைலில் சொன்னால் கிளாமர் இருக்கலாம், வல்காரிட்டி தான் இருக்கக்கூடாது. இந்த தெளிவுக்கு தான் சார் நான் கேட்டேன். இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு காமெடி எடுக்கிறோம்னா, அது ஆடியன்ஸ் சிரிச்சா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாரி. ஸோ பேய் படங்கள் நீங்க எடுக்கும்போது சில கிமிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்கல்ல, இப்படி திரும்பும்போது அந்த விஷயங்கள். இந்த இடம் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பயப்படும் அப்படின்ற அந்த விஷயங்கள் நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? ஒரு சீன் எடுக்கும்போது? இல்லை எனக்கு அந்த ஜம்ப் ஸ்கேரில் பெரிய உடன்பாடு இல்லை. டகால்ட்டு ஒரு திடீர்னு சத்தம் வரும், டக்குன்னு ஒரு புறா பறக்கும் பயப்படுறது, அது இல்லை. எனக்கு வந்து அந்த கதையோடு வர்ற அந்த இன்டென்ஸாக வர்ற ஒரு ஆரர் ஃபீலிங் நல்லா இருக்கும் பார்க்குறேன். ஸோ ஐ டோன்ட் வெரி பர்டிகுலர் வந்து இந்த ஜம்ப் ஸ்கேருக்கு போகிறது அது நான் பண்ண மாட்டேன். திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குறதெல்லாம் அது நான் பெருசாக பண்ண மாட்டேன். இன்னொன்று நான் நம்புறது ஸ்கிரிப்ட் தான். ஸோ அந்த கதையோடு வரும்போது அந்த ஆரர் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். த சேம் திங் மேம். இப்போ ஒரு நார்மலான ஒரு ரியல் லைஃப் ஸ்கிரிப்ட்ஸில் நம்ம நடிக்கிறது வேற. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் நிறைய விஷயங்கள் நமக்கு ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு பேய் படங்களை நடிக்கும்போது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க மென்டலி? அண்ட் நடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்? I think for me, especially Aranamanai 4 was a very strong emotional graph. அதுதான் brief எனக்கு ஆயிடுச்சு. And I didn't actually think so much about the technicality. நான் ஒன்லி அந்த எமோஷன் பற்றி யோசித்தேன். அது மட்டும்தான் ஃபோக்கஸில் வச்சேன். ஏன்னா I felt like everything else could be handled by, like Sundar C sir made it very comfortable for me. They have a great team. They have, all the technical support. Kicha sir, our cameraman, we had, Bharati, Venkat. Our teams are very, very strong and they support us for all technical things. Okay. But the only thing that I think I have to do on my own is just to be pure about the emotion. And definitely இந்த மாதிரி கேரக்டர் நான் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணல. ஸோ அதனால I was also very protective and scared that I should not mess it up. And yeah, that's the only thing I focused on. And I'll tell you one thing, I do feel like sometimes people say that realistic cinema is hard and everything, but I personally think commercial entertainers are always more difficult to perform because you have to use so much more imagination than ஒரு real life ambience இருந்தா அங்கே இருந்து நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி பர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த திங்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி படங்களில் சம்டைம்ஸ் when there is nothing else that is there for you to physically feel and touch, அப்போது இமேஜினேஷன் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். இப்போது ஒவ்வொரு டேரக்டருமே வந்து ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சார் கூட ஆக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அரண்மனை 4 கம்ப்ளீட்டாக வேறு ஜானர், வேறு மாதிரியான ஒர்க்கிங் ஸ்டைல் இருந்திருக்கும்.
சார்ட்ட என்ன டிஃபரன்ஸ் நீங்க பார்க்குறீங்க அந்த ஒர்க்கிங் ஸ்டைல்ல? அவர் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூவி எடுக்கிறதுக்கும் இதுக்கும். I think one similarity is technically he's so strong, and I think அவங்களோட prep அந்த பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் யூனோ நிறைய சிஜி சீக்வன்சஸ் இருந்துருச்சு. சரோட ப்ரெப் அது அது ஆக்சுவலி ஆக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. He has already done so much of the heavy lifting before that it looks very simple to us because it comes to us at the final stage. So working with Sundar C sir actually is super simple because you just go, you get very clear instructions from him. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே நாங்கள் ஃபாலோ பண்ணி இன்டர்னலைஸ் பண்ணி லிவ் பண்ணா அதுதான் ஐ திங்க் அதுதான் போதும் நினைக்கிறேன். ஓகே. சுந்தர் சி சார் கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதே இல்லை அப்படிங்கும்போது இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? Did we talk? No, actually நீங்களும் கேட்கல, அவரு சொல்லல. No, we never spoke about it. சார் அப்போ நீங்கள் சொல்லலாம்ல சார்? இல்லை, இந்த கேரக்டர் வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த கேரக்டர் என்ன ஒரே நேரத்தில் அதை பார்க்க பாவமாகவும் வரணும், சிம்பதைஸ் பண்ணணும், ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த கேரக்டர் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த கேரக்டரை பார்த்து பயப்படவும் செய்யணும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் வந்து அந்த கேரக்டர் கொடுக்கணும். ஸோ அது வந்து அதுக்கு இந்த சீசன்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி இருந்தால் தான் வரணும். ஒரு டாப் நாட்ச் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான், அதாவது ஹீரோயின்கிறத விட ஐ நீட் அ ஸ்டார் மெட்டீரியல் தேர். அப்போ தான் அந்த ஆடியன்ஸோட ரிலேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து தமன்னா, ஆப்வியஸ்லி. Thank you for thinking of me. சார் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. உங்களை நீங்கள் காமெடி பண்ணி எங்களால் பார்க்க முடியுது, நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய மூவிஸ் பண்ணுறீங்க. எப்படி எல்லா விஷயமும் நீங்கள் பண்ண முடியும், பட் ஆடியன்ஸ் ஏற்றுக்கணும்ல, ஆடியன்ஸும் உங்களை ஏற்றுக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஹவு கிஃப்டட் ஆர் யூ? ஹவு பிளெஸ்ட்? I feel that's what I mean. I really feel very lucky and blessed. ஏன்னா நான் இது சொல்லிட்டே இருப்பேன், ஒரு ஆக்டர் ஆகணும்னு அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டார் ஆகுறது அது அது மக்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் ஓன்லி அவன் தான் டிசைட் பண்ண முடியும் யார் ஸ்டார் ஆவாங்க, யார் ஆக மாட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் வெரி வெரி லக்கி தட் நாங்கள் me as an actor, I have, whenever I've really like wished for a certain kind of a role or wished for a certain kind of cinematic experience, அது என் லைஃப்ல ஆக்சுவலி நடந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி லக்கி. சார் இப்போ ஒரு டைரக்ஷன் டீம், டேரக்டர் நீங்கள் உட்காந்து கதை எழுதுறீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் நிறைய லைன் சொல்லுவாங்க. இந்த லைனை தான் நான் படமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் வரும்ல சார், அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அது தெரியலைங்க. அது வந்து ஒரு சொல்ல தெரியாத ஒரு ப்ராசஸ். அது எந்த நேரத்தில் சில சமயம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் ட்ரையாக இருந்திருக்கு. திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் கேட்கும்போது இது என்ன ஒரு ஸ்பார்க், இதை வச்சு ஒரு கதை பண்ணுறீங்கன்ட்டுலாம் தோணும். பட் அது தெரியாது நமக்கு, அது எதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வருது. இப்போ நான் வந்து இப்போ இந்த படம் எடுத்துக்கலாமே, ஆக்சுவலாக நான் வேற ஒரு டிஸ்கஷனில் இருந்தேன். அரண்மனை நான் எப்போவுமே வந்து அரண்மனை ஓகே இமீடியட்டாக ஒரு அரண்மனை பண்ணணுன்ட்டு நான் என்றைக்குமே பண்ணதில்லை. ஏன்னா அரண்மனை பொறுத்தவரை எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் இந்த ஃப்ரான்ச்சைஸுங்கிறது. ஸோ அதில் நான் எந்த வித ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஒன்லி இஃப் ஐ எம் 100% ஷூர் அபவுட் த ஸ்கிரிப்ட், அந்த ஐடியா, அப்போ தான் நான் வந்து அரண்மனைன்னு ஒரு இறங்குவேன். ஸோ வேறு படம் விஷயமா உட்காந்துருக்கும் போது ஐ கேம் அக்ராஸ் அந்த பாக்குன்னு ஒரு விஷயம். இந்த நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு ஃபோக்லோர். அந்த கதையை அந்த ஒரு ஐடியாவை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு. எத்தனையோ விஷயம் கேள்விப்படுவோம், சில விஷயம் பார்த்தா அந்த புள்ளியை வச்சு ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது அப்படியே மனசு பரபரன்னு ஆகிடும். நமக்கு ஓகே ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சம்திங் நம்ம அறியாமே அது தானாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் when I sit with my team and my writers எல்லாம் உட்காரும்போது இட் கம் டு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். ஸோ ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ மனசில் தோணிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த ஒரு 35-40 படம் பண்ணியிருக்கேன்னா இது எல்லாமே வந்து ஓகே இப்போ ஒரு படம் பண்ணலாம், நம்ம ஒரு கதையை நாட்டை பிடிப்போம்லாம் வந்ததில்லை. எங்கேயாச்சும் படுத்துட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், இல்லை ட்ராவலிங்கில் இருப்போம். திடீர்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவுக்கு வந்து தலையும் இருக்காது, காலும் இருக்காது, பட் அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும். ஸோ அப்படி வந்தது தான் இந்த அந்த பாக்கு தான் வந்து இதில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். பட் சர்ப்ரைசிங்லி கதையோட ஆரம்ப புள்ளியே வந்து அந்த ஸ்பார்க்காக அமைஞ்சது. வழக்கமாக சில சமயம் நடுவுலேருந்து ஏதாச்சும் சம்மந்தம்லாம் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு கதையை ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து பாக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கதையை ஆரம்பிச்சு முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இத்தனை 3 பார்ட்ஸ்லையுமே வந்து
நாங்கள் நார்மல் வெஞ்சியன்ஸ் அந்த விஷயங்களை பார்த்தோம். பட் இது வந்துட்டு ரியலாக நடந்த ஒரு விஷயமா இல்லை ஜஸ்ட் கதைகள்? நடந்த விஷயம் அது இட்ஸ் ஃபோக்லோர். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கதைகளை பேஸ் பண்ணி வரும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாருமே ரத்தத்தில் ஊர்ன விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம மனசுக்குள்ளே கேட்டு வளர்ந்த கதைகள், இந்த மண்ணின் கதைகள்னு சொல்லுவோம். அது எப்பவுமே வந்து அதோட இம்பேக்ட்டுங்கிறதே தனி. இப்போ உதாரணத்துக்கு சமயத்தில் காந்தாரா வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட நேட்டிவ் இந்த ஃபோக்லோர்லாம் வந்து அதில் இருக்கிற பவர்ஃபுல் விஷயங்கள் வந்து மற்றதுலேயே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அந்த மாதிரி தான் இது. இது ஒரு ஃபோக்லோர் இது. இப்போ நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. எல்லை நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம கிடைக்கும்போது மேபி நம்ம உள் மனசுக்குள்ளே நம்மள அறியாமல் அது நல்லா ரிலேட் ஆகிடும். இப்போது என்ன ஒரு கதையில் ஒரு ஸ்டோரியில் என்ன இருந்தால் தமன்னா வந்து டக்குன்னு ஓகே சொல்லிடுவாங்க? நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க ஒரு ஸ்டோரியில்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபில்ம்ஸ் ஆர் யூனோ இட்ஸ் அ டீம் ஒர்க். அண்ட் ஒரு நல்ல டீம் இருந்தால் ப்ராபபிலிட்டி இஸ் ஹை தட் அந்த படம் நல்லா தயாராகும். அண்ட் டெஃபினெட்லி ஃபார் மீ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் த டிரெக்டர். பிகாஸ் அவங்களோட விஷன் தான் எக்ஸிக்யூட் எல்லாரும் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபார் மீ தீஸ் டூ திங்ஸ் ஆக்சுவலி மேட்டர். பிகாஸ் சம்டைம்ஸ் ஐடியா கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அது இப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அது ஒரு டிரெக்டர் கையில் தான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் எஸ் இட் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் அட்லீஸ்ட் ஃபார் சினிமா பொறுத்த வரைக்கும். I think for me these things really matter, the director and the combination. Thank you so much for your thoughts. Thank you Thank you very much. Thank you. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஏர்ஃபிளிக் புரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.